விஷயத்த கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் மலையில பொறந்து காடு மேடெல்லாம் தாண்டி வர ஒரு பெரிய சக்தி, நம்ம ஆறு. இன்னொரு பக்கம் எல்லையே இல்லாத பறந்து விரிஞ்ச கடல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பிரம்மாண்டமான சக்திகளும் சந்திக்கிற ஒரு புள்ளி. அது வெறும் சந்திப்பு இல்ல, அது ஒரு அற்புதம். சரி, இந்த ரெண்டும் சந்திக்கிற அந்த இடத்துல அப்படி என்னதான் நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நன்னீரும் உப்பு தண்ணியும் ஒன்னு சேர அந்த மேஜிக்கலான இடத்துல நடக்கிற அற்புதம் என்ன? வாங்க, இன்னைக்கு நாம அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இன்னைக்கு பேச போற இந்த கதையோட ஹீரோ இவர்தான். இதுக்கு புவியியல்ல ஒரு பேர் இருக்கு, முகத்துவாரம். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அதோட உண்மையான பவர் என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ முகத்துவாரம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது நிலத்துக்கும் கடலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான உயிர்ச்சூழல் பாலம். ஆமா, ஒரு பாலம் மாதிரி தான். இது வெறும் ஒரு ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் மட்டும் இல்ல, ரெண்டு உலகத்தை இணைக்கிற ஒரு உயிர் நாடி. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலக்கிற இடம் கிடையாது. இது ஒரு உயிரோட தொட்டில். பலவிதமான உயிரினங்கள் பிறந்து வளர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு செழிப்பான இடம். இந்த முகத்துவாரம் நமக்கு கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? அதுதான் அங்க இருக்கிற உயிர்வளம். எப்படி இது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி செயல்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அதாவது 6 மலையிலிருந்து கொண்டு வர்ற எல்லா சத்துக்களும் கடலோட வளமும் ஒன்னா சேருது. அப்போ என்னாகும்? அந்த இடம் ஒரு பெரிய பார்ட்டி ஹால் மாதிரி ஆயிடுது. அதனால தான் மீன்கள், இறால், நண்டுகள்னு நிறைய உயிரினங்கள் தன்னோட வாழ்க்கையை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சோ நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கிற அந்த உயிரினங்கள்லாம் வெறும் பயோடைவர்சிட்டிக்கான அடையாளம் மட்டும் இல்ல, கடலோரத்துல வாழ லட்சக்கணக்கான மக்களோட சாப்பாட்டுக்கும் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கும் இதுதான் அடிப்படை. சரி, அடுத்த கிஃப்ட்டுக்கு போலாமா? முகத்துவாரம் உயிர்களை உருவாக்குறதோட நிக்கிறதில்ல, அது நம்ம நிலத்தையே பாதுகாக்கிற ஒரு பெரிய கார்டியனாவும் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இது 3 முக்கியமான வழியில நமக்கு உதவுது. 1, நிலத்திலிருந்து வர்ற கழிவுகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி தண்ணிய சுத்தமாக்குது. 2, ஒரு இயற்கை சுவர் மாதிரி இருந்து நம்ம நிலத்தை பாதுகாக்குது. 3, கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமான கார்பனை உள்ள வாங்கி சேமிச்சு வைக்குது. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். முகத்துவார பகுதிகள்ல வளர்ற மாங்க்ரோ காடுகள், அதாவது சதுப்பு நில காடுகள், ஒரு பெரிய கோட்டை மாதிரி செயல்படுது. சுனாமி, புயல் மாதிரி பெரிய ஆபத்து வரும்போது அதோட வேகத்தை குறைச்சு கடலோர மக்களை காப்பாத்துது. அது மட்டும் இல்ல, நம்ம கிளைமேட்டுக்கும் இது ஒரு பெரிய பாதுகாவலன். எப்படின்னா, காத்துல இருக்கிற எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தனக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்குது. இதனால குளோபல் வார்மிங்கை எதிர்த்து போராடுறதுல இது ஒரு சைலண்ட் வாரியர் மாதிரி. இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுக்கிற இந்த அற்புதமான அமைப்புக்கு நாம பதிலுக்கு என்ன செய்றோம்? இங்கேதான் நம்மளோட பங்கு வருது. நம்மளோட கடமை என்னவா இருக்கணும்? நிலத்தையும் கடலையும் இணைக்கிற இந்த உயிர் நாடிய, இந்த எக்கலாஜிக்கல் பாலத்தை நம்மளோட செயல்களால நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறோமா, இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வீக் ஆக்கிட்டு இருக்கோமா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க விட்டுட்டு போறேன்.